ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம் இன்னைக்கு பேசுபொருளை எடுத்துக்கக்கூடிய தலைப்பு, திமுக தன்னுடைய அந்த எதிர்க்கட்சி பணியை வலுவாகவும் செவ்வனையும் செய்கின்றதாங்கிறது தான் இன்றைக்குள்ள தலைப்பு. உங்களுக்கு என்றைக்குமே தெரியும், எதிர்கட்சி அப்படின்னா அது எப்படி செயல்படணுங்கிறது இந்திய டெமோக்ரஸிலேயே நீங்க திமுகவை சொல்லாங்கிற அளவுக்கு பல ஆண்டு காலங்களாக எதிர்கட்சிகளா இருந்திருக்கிறாங்க. எஃபெக்டிவான ஒரு எதிர்கட்சி அவங்க என்றைக்குமே செயல்படுவாங்க. அதுவும் இன்னொரு விஷயம், தமிழக அரசியல்ல பிரசித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, வாய் பேச்சுல திமுகவை யாரும் அடிக்க முடியாதுங்கிறது தமிழக அரசியல் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பேச்சாற்றல் மிக்க, சிந்தனை திறன் மிக்க, நல்ல வல்லமையான தலைவர்கள் உள்ள கட்சியான திமுக இன்னைக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த பெயர் தாங்க வாங்கின அந்த நற்பெயருக்கு ஏற்றவாறு இந்த திமுக அரசு எதிர்கட்சியா சரியா செயல்பட்டிருக்காங்கன்னா நிறைய தொய்வுகள் இருக்கு. நன்றாக எதிர்க்க வேண்டிய காரியங்களை எதிர்க்கிறார்கள். ஆனால் வலுவாக, திறம்பட, ஒரு அறிவு சார்ந்த தரத்துல அவங்க சரியா எதிர்க்கலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இது ஒப்பீனியன் மட்டும் இல்ல, பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன்னா நீங்க கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வாதங்கள்ல ஒரு அறிவும், ஒரு வீச்சும், ஒரு ஆற்றலும், அந்த ஒரு குத்திட்டு கலைஞர் எடுப்பார். அப்போ ஓஹோ, இது இப்படியா நமக்கு தெரியும். அவரோட பேச்சில இருந்தே நீங்க 1000 பேர் அதுக்கு எதிர் விளக்கம் கொடுத்தாலும் இதுதான் உண்மைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ அப்படி ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் தான் இன்றைய பாரம்பரியம்னா கட்சி பாரம்பரியம் மட்டும்ல, அவரோட பேரனான உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ அந்த பாரம்பரியத்தை திமுக என்ற கட்சியும் உதயநிதி ஸ்டாலின் காப்பாத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஃபெல் ஷார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். காப்பாற்றவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு அவர் காப்பாற்றவில்லை. அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய செயலாற்றல் குறைவாகத்தான் இருக்கு எதிர்பார்த்தோட, அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தாவேக அரசு நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு திறம்பட ஆளக்கூடிய அரசும் இல்லை, இதுவரைக்கும் திறம்பட ஆண்டு ஒன்றும் காமிக்கவும் இல்லை அவங்க. இன்னொன்னு, அனுபவம் வாய்ந்த அரசும் கிடையாது. கிரீன் ஹார்ன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு கிரீன் ஹார்ன்ஸ் புதுசா இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் அந்த எதையாச்சும் ஒண்ணு சொல்லி குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலைகள்ல நீங்க இன்னும் எஃபெக்டிவான எதிர்கட்சியா இருந்து அவங்க தோல் உரிச்சு காமிக்க வேண்டிய கடமை சட்டசபையில உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆட்சியில் என்ன சொல்றாங்க, இதுக்கு சொன்ன குறை ஃபுல்லு உங்களை தான் சொல்றாங்க. ஆனா நீங்க அவங்க ரொம்ப சாஃப்டா டீல் பண்றீங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு கொஞ்ச காலம் வருது. அப்ப இது பத்தாது அப்படிங்கறத என்னோட கருத்து. உதாரணத்துக்கு நீங்க முதல்ல எடுத்தீங்க, அந்த நிதி அறிக்கைன்னு ஒண்ணு சொல்லிதான் முதல்ல திமுக அவங்க தாக்குறதே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுதான் அதை குறிச்சு கூட நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு விரிவான ஒரு பதில் நீங்க கொடுக்கலங்கிற எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அதை நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க சரியா கவுண்டர் பண்ணலங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு உண்டு. சரி, அதை விட்டுட்டு நீங்க சட்டசபைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, சட்டசபையில திமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இப்படி ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது திமுக எப்படி நடந்துக்குன்னு ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ரொம்ப டீசென்டான எதிர்கட்சியா திமுக நடந்துக்குது, தப்பு கிடையாது. அந்த காலங்களில் சட்டசபை டிவியில காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க கேட்ட கேள்வி டீசென்டா பதில் சொல்லிட்டு சும்மா ஒன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அவன் சொல்ற பாயிண்ட் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும். அவன் அடுத்த நாள் ரீல்ஸ் மவண்டான்னு உங்களை போட்டு அசிங்கப்படுத்துறான். அப்ப நீங்க எஃபெக்டிவாக மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த மக்கள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன். அதாவது நீதி என்பது செய்வதாக மட்டும் இருக்கக்கூடாது, செய்யப்படுவதாக தெரியவும் வேணும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க கொடுக்கிற பதில் நியாயமான பதிலாக மட்டும் இருக்கக்கூடாது, இதுதானே கரெக்ட் மக்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அடுத்த ஸ்டெப் போய் நெத்தில் அடிக்க மாதிரி பதில் சொல்லணும். அந்த சொல்றது இருக்கான இல்ல. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. காவிரிக்கு நீங்க அட்ஜர்ன்மென்ட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அந்த சமயத்துல இல்லாத விஷயத்தெல்லாம் பேசும்போது நீங்க என்ன சொல்ற, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நினைச்சு நான் கேட்ட கேள்வி தண்ணி வருமா அது வருமானலாம் கேட்டா அதை விட்டு நீங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டிட்டு அது டீசென்டா அப்படி சொல்லக்கூடாது. இப்படி நீங்க டைவர்ஷன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் டைவர்ஷன் பண்ணி உங்க வேலையே செய்யாம நீங்க டைவர்ஷன் பண்ணியே அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதை வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டு ஓட்டுட்டு இருக்கீங்க, நெத்தில அடிச்ச மாதிரி பேசணும். அந்த பேச்சு உதயநிதி பேசல, சொல்லிட்டு டீசென்டா உட்காந்துடுறாரு. இது நல்லது கிடையாது. இப்படி நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல அவர் பாருங்க, அவங்க சொல்ற என்னெல்லாம் சொல்றாருங்கிற ஆதரவு சொன்னாருங்கிற வார்த்தை தான் பதிவாகும். நீங்க கொடுத்த அந்த டீசென்டான பதில் மக்கள்கிட்ட பதிவாகாது. மக்கள்கிட்ட பதிவாகணும், அவங்க நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லணும். நான் கேட்ட கேள்வி என்ன, நீ என்ன பதில் சொல்ற, இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்போ எல்லா விஷயத்தையும் டைவர்ட் பண்ணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி நியாயமான தமிழக உரிமைகளுக்காக நான் குரல் எழுப்பும் போது விஷயத்தை டைவர்ட் பண்ணி ஒண்ணுமே செய்யாம இருக்கிற அரசு தான் உங்க அரசு. இது நான் இதே மாதிரி சும்மா ரீல்ஸ் போட்டு நீங்க ஓட்டி வெளியில இருந்தீங்க வருத்தம் கிடையாது. தமிழகத்தோட எதிர்காலம் என்ன ஆகுமோ நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா முடிக்கணும். நீங்க முடிக்கல.
அவர் சொல்ற ஒரு லாட்டரி கம்பெனி 900 கோடி இவங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்க எந்திரிச்சு பதில் கரெக்டா சொன்னீங்க. அவரோட மாமனார் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னா உங்க தகப்பனார் தான் அங்க இருக்காரு, அப்பா கூட காணும், அப்பாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அதோட நீங்க விடுறீங்க. ஏன் டீசென்சி? என்ன டீசென்சி? ஜேசிடி பிரபாகரன் உங்களுக்கு இந்த மாமனா மச்சானா அவரு கண்ட காமிச்சு உட்காந்துடுறீங்க. ஏங்க உங்களா அவையில் இல்லாத ஒரு நபரை அவர் கேவலமா பேசுறாரு. இப்ப நீங்க அடுத்து என்ன தெரியுமா நீங்க கேட்டிருக்கணும்? அப்போ உங்க மாமனார் லாட்டரி மாட்டின்னு 900 கோடி திமுக தப்பு பண்றதுக்காக தான் கொடுத்தாரா? அப்படி தப்பு பண்றதுக்காக கொடுத்தாருன்னா முதல் விசாரணை மாமனார் தானே பண்ணணும். போய் பண்றா அவக்கு இருந்தா பண்றான்னு நீங்க சொல்லிருக்கணும் சபையில. அந்த இடத்துல உட்கார்ந்துடுறீங்க. மக்களுக்கு என்ன தெரியுது? கடைசி ஆதவர்ஜனம் சொல்லிட்டு உட்கார்ந்து அந்த வார்த்தை தான் நீங்க ரிலீஸ் ஆகுது. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? அப்போ மாமனார் தப்பு பண்ணாரா? மாமனார் காசு மாமனார் தப்பு பண்ணாருன்னா அந்த மாமனார் காசுல கம்பெனி நீ வச்சிருக்க, அப்ப நீயும் அக்யூஸ் தானடான்னு சொல்லி நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க அதை சொல்லல. நீங்க அமைதியா உட்கார்ந்து எதுக்கு? டீசென்சி. இந்த டீசென்சி உப்பு புளி மிளகாக்க ஆகாது. உங்க எதிரி எப்படி இருக்கானோ அதே ரேஞ்சில் தான் நீங்க இறங்கி அடிக்கணும். அப்படி அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நடக்கும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு அந்த சரத் இருக்காருலே அந்த விஷயத்தை நீங்க எடுத்தீங்க, கோயில் நல்ல விஷயத்தை எடுத்தீங்க, இதெல்லாம் நீங்க எடுத்துறீங்க பேசுறீங்க, அப்புறம் அதோட விட்டு போயிடுறீங்க. இப்படி விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கல் எண்டுக்கு நீங்க போராடி கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால என்ன ஆயிடுது? ஈஸியா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடந்தது திருவள்ளூர் இல்லையா? அந்த ஆக்சிடென்ட்ல அமோனியா லீக்ல எத்தனை பேர் செத்து போறாங்க? முதல்ல 2 பேர், 9 பேர் 13 பேர் செத்து போயிட்டாங்கன்றாங்க. என்ன சொன்னார் சிஎம்? 24 மணி நேரத்துல இன்டர்ம் ரிப்போர்ட், 48 மணி நேரத்துல 72 மணி நேரத்துல ஃபுல் ரிப்போர்ட் வந்துடும். என்னாச்சு அந்த ரிப்போர்ட்? இந்த ரிப்போர்ட் என்னாச்சு நீங்க கேட்டீங்களா? அதான் சட்டசபையில் விவாதிச்சீங்களா? 13 உயிர் போயிருக்க. பண்ணல. நீங்க கேட்கவும் இல்லை. எங்கெல்லாம் ஆளுங்கட்சியை முக்கில வச்சு ஆண் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் வருதோ அதெல்லாம் நீங்க எஃபெக்டிவா எதிர்க்கலங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் விட கொடுமையிலும் கொடுமை தமிழை கடிச்சு கொதறி துப்புறாரு நிதியமைச்சர். அப்போ அத கரெக்டா கடையலூர் சொல்றாங்க. அது எம்எல்ஏ கரெக்டா கேட்கிறாரு, திட்டம்லாம் சொல்லல. இது முடிஞ்சா திருத்திக்கங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. தமிழ் நம்பர்லாம் தப்பா 40,040,12 கேவலமா இல்ல? அப்போ அதை சொல்லும் போது என்னோட மரிவில்சன் இருந்துச்சு, அது என்னோட யூனிக், நான் அப்படித்தான் பேசுவேன், நான் அப்படி பேசல, எனக்கு யாருக்கு உங்களுக்கான மாத்திக்க முடியாது, எனக்காக மாத்திக்க, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீராவேச டயலாக் பேசிட்டு மைக் அடிச்சுட்டு உட்கார்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவர் சொன்ன பதில் சரியா? அது தவறு. உடனே நம்ம ஏவாவேல் எந்திக்கிறார். எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து தெரியும், மாப்பிள்ளை இருந்த காலத்திலேயே தெரியும், நீ அவர் அந்த சொல்ல நம்ம சில பேர் கூட தமிழ் 87, 88லாம் நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லத்தான் செய்வாங்க, அவர் அந்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் புதுசாக வந்துக்கான மன்னிப்பு உன் கட்சிக்காரன் எடுத்து திமுகவோட கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்ட நியாயமான கேள்விக்கு அவர் எடுத்து தெருல விட்டு போறாரு ஏவாவேல். பக்கத்துல வந்து கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன தப்பா கேட்டார் அந்த எம்எல்ஏ? அந்த எம்எல்ஏ கேட்டது சரியான கேள்விதான். ஏவாவேலு அவரும் காலேஜ் வச்சிருக்காரு, இவரும் காலேஜ் வச்சிருக்காருன்னா அந்த நட்பு, அவரும் அதிமுக காரர், இவரும் அதிமுக குடும்பங்களும், அந்த நட்புல அவர் பேசுறாரு. பக்கத்துல உட்காந்து வாய் மூடி மௌனியா பார்த்துட்டு இருக்கீங்க. உட்காருன்னு சொல்லிருக்க வேண்டாம் நீங்க ஏவாவேலுவ. என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? நான் போட்ட வீடியோ அது சீமான் கேட்டது, நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அவர் அவமானப்படுத்தியது மரிவில்சன், நான் தமிழ் அப்படித்தான் தப்பாத்தான் பேசுவையா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன், உங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டது. அவமானப்படுத்தப்பட்டது எம்எல்ஏ இல்ல, தமிழக சட்டசபையில, தமிழக சட்ட பேரவையில தமிழகத்தை அவமானப்படுத்த நீங்க வாய் மூடி மௌனியா உட்காந்து, இதை விட உங்களுக்கு அரசியல் பாயிண்ட் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? உட்காந்துருக்கீங்க வாய் மூடிட்டு சும்மா. கேட்க வேணாம், அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்ப தொடர்ந்து தமிழ் தப்பா தான் பேசுவீங்களா? திருத்தவே மாட்டீங்களா? உங்க யூனிக்கா தப்பா தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க தமிழை நீங்க அவமானப்படுத்த எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சரியா பேசுங்க. சரியா பேச முடியலன்னா எழுதி வச்சு ஒழுங்கா வாசிப்பேன், முயற்சி பண்ணுவா சொல்லுங்க. அதெல்லாம் அப்படிதான் பேசுவேன் நீங்க சொல்றீங்க. நீங்க பேனர் ஆஃப் ப்ரொடெஸ்ட் நீங்க ரைஸ் பண்ணிட்டு வந்த இடத்துல பண்ணல. அமைதியா உட்காந்து ஏவாவேல் மன்னிப்பு வாய் மூடி பாத்துக்கு. என்ன தவறு பண்ணிட்டாருங்க எம்எல்ஏ? நீங்க ஏவாவேல் உட்கார சொல்லிருக்கணுங்க, சொல்லல. அமைதியா உட்காந்து. அப்ப என்ன அந்த எம்எல்ஏ பண்ணது தப்பா? அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதற்கு மேல பில்டப் பண்ணி ஒரு எதிர்கட்சியா நீங்க மரிவில்சனுக்கு அன்னைக்கு நெத்தில ஆணி அடிச்சிருந்துருக்கலாம், பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஜேசிடி பிரபாகர் கண்ண காமிக்க உட்காந்துருக்கீங்க. ஜேசிடி பிரபாகர் கண்ண காமிச்சு உட்கார்ந்தீங்கன்னா அடுத்த லட்சம் ஜேசிடி பிரபாகர் கண் காம்பார் ஓட்டு வாங்கிட்டு போயிருவீங்களா அவட்ட? எதிர்கட்சியோட உங்களை செயல்பட ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எதிர்கட்சிகள் 2 பேர் இருக்காது ஒருத்தரை குறை சொல்லலாம். 2 எதிர்கட்சிகள் உங்களை மட்டுமே குறை சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி. அதிமுக கூட உங்களை இவ்வளவு கேவலமா பேசலாம், அவ்வளவு கேவலமா பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி. அதுல உட்காந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அதோட ஸ்பீக்கர் கேட்கிறாரு நான் பொறுத்து போறேன்னு சொன்னா அதுவும் வெட்கக்கேறா இல்லையா? அது தவறா தெரியலையா உங்களுக்கு? இது எல்லாத்துக்கும் மேல தங்கம் தென்னரசு ஒரு அருமையான ஒரு மினிஸ்டர். அவரு மரிவில்சன் காத்து போக போற போக எல்லா ரீல்ஸ் போய் தானே
அப்போ சொல்லிட்டு போறாரு 15,000 கோடி 60 நாள்ல வருமானம் வந்துருச்சு. கரெக்டா அர்த்தம் கேள்வி கேட்கிறார் தங்கம் தென்னரசு. 15,000 கோடி வருமானம் வந்துச்சு, எந்தெந்த நிதியில வந்துச்சு, எந்த வழியில வந்துச்சு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு, எவ்வளவுலாம் வந்திருக்கு, இல்ல வரக்கூடிய காசா, எல்லாம் தெளிவா சொல்லுங்க. என்ன பக்கம் முடிச்சுட்டு மரியவில்சன் சொல்றாரு, இல்ல வந்துருச்சுன்னு சொன்னது தப்பதான், வரும் இனிமேல் அப்படின்னு. அப்போ அவர் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி உட்காந்துருக்கீங்க. என்ன பதில் இது? என்னங்க பதில்? அடுத்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப அவையில பொய்யான தகவலை சொன்னீங்களா? ஏன் அவையில போய் சொன்னீங்க? இது கண்டனத்துக்குரிய விஷயம். எதிர்கட்சி தலைவர் நீங்க எந்திரிச்சு உண்மையா சொல்லணும்னா புலி மாதிரி சீறி இருக்கணும், இல்ல நாய் மாதிரி கடிச்சிருக்கணும். என்ன பண்றீங்க? உட்கார்ந்து இருக்கீங்க. அவையில ஒரு நிதியமைச்சர் வச்சு நடக்காத ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு கண்டனம் கூட அவையில உங்களால் தெரிவிக்கும் இல்லையா? கண்டனம் உட்காந்துருக்கீங்க. என்ன விஷயம்? டீசென்சி பாக்குறீங்களா? டீசென்சி பார்த்தா அரசியல் பண்ண முடியாது. தவறு பண்ணும்போது மக்களுக்கு சுட்டி காமிக்கணும். நீங்க டீசென்சி பாக்குற மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கெடுதி. மக்களுக்கு ஆளும் கட்சி பண்ற தவறை தோலிருத்து காமிக்க வேண்டியதுதான் எதிர்கட்சியோட வேலை. அதுவும் சட்டசபையில இன்னும் அந்த வேலை வந்து 2 மடங்கு ஆகுது. ஏன்னா அந்த சமயத்துல விட்டீங்கன்னா அப்புறம் சொல்ல முடியாது. நீங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லும் போது நீங்க மைக் பிடிச்சி பேசுறீங்கன்னா நீங்க மட்டும் தான் பேசுவீங்க, பதில் சொல்ல அங்க இருக்க மாட்டான். சட்டப்பேரவை எல்லாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதும் போதுதான் நீங்க உங்களோட சுப்பீரியாரிட்டியை காமிக்கணும். அங்க வாய்மொழி மௌனியா உட்காந்து வந்துட்டீங்க. உங்களை வந்து அவர் சிஎம் கேட்கிறாரு, பேப்பர் படிச்சிருந்தா கொஞ்சம் தெரியும், காவிரி விஷயத்துல பேப்பர் படிச்சிருந்தா தெரியும் அப்படின்னு உங்களை சொல்லிட்டு போறாரு. அப்போ நீங்க கொடுத்த பதில் என்ன சொல்றாங்க? கரெக்டான பதில் தான். நீ களத்துல இருந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க? களத்துல இறங்கி இருந்தால் தெரியும், விவசாயிகளோடு நின்று இருந்தால் தெரியும், பிரச்சனை இருந்தால் தெரியும். இது எல்லாத்துக்கும் இல்ல, மேல இல்லைன்னா கொஞ்சமா சிந்திக்கும் அறிவு இருந்தால் தெரியும். நீங்க நெத்தி அடிச்ச மாதிரி பதில் சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவர் கேவலமா பேசும்போது நீங்க கேவலமான பதில் கொடுக்க யோசிக்க கூடாது. நாங்க இதுல நான் அதை பத்தி பேசல, நாங்க குருவையை பத்தி பேசுறோம், டீசென்டா சொல்லிட்டு. உங்க டீசென்சி ஒர்க் ஆகாது மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், உங்க டீசென்சி ஒர்க் ஆகாது. அந்த பதில் சொன்னதுக்கு நீ அன்னைக்கு நெத்தில அடிச்சீங்கன்னா திருப்பி இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களோட பதில் இருக்கணும். அந்த பதில் அப்படி இல்லையே. எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு டீசென்டா சொல்லி டீசென்டா உட்காந்துறீங்க. முதல்ல உங்க வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏவாவேலு தூக்கி பின்னால தூக்கி வீசுங்க. கே நேருவாச்சும் கொஞ்சம் பேசுறாரு. முன்னால அறிவு சார்ந்த மக்களும் கூட வச்சுக்கோங்க, தங்கம் தென்னரசு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசுங்க. நீங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து டீசெண்டா ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணணும். ஒரு கேள்வி கேட்டு சபாநாயகர் சொன்னார்னு பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் ரீல்ஸ் போட்டு உங்களுக்கு கேவலப்படுத்துறான். அப்ப அந்த இடத்துல எந்திரிக்க முடியாத மாதிரி நெத்தியில் அடிக்கக்கூடிய அளவுக்கு பதில் சொல்ல வழி இருந்தும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சரியான கவுன்சில் வரல, சரியான அட்வைஸ் இருக்கலாம். ஏன்னா பக்கத்துல துரைமுருகன் இல்லை, உங்க தகப்பனார் இல்லை, இப்படி சீனியர் நிறைய பேர் இல்ல. அப்போ ஆனால் ஏவாவேலுக்கு நிறைய டிஆர்பி பாலு இல்ல, இன்னைக்கு நிறைய பெரிய ஆட்கள் இல்ல. இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு பேசணும். இது உங்களுக்கான வாய்ப்பு. இதை நீங்க நழுவ விட்டுட்டீங்க, டீசென்சி பார்த்து நழுவ விட்டீங்கன்னா உங்களுக்கு இனி ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு ஒரு கனவாவே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை எதுக்குறீங்க, அவன்கிட்ட ஒரு பதில் வருது, அந்த பதிலுக்கு நீங்க அடிக்கிற நெத்தியில் அடிக்கிற கவுண்டர் பாருங்க. அப்போ உட்கார் ஸ்பீக்கர் மைக் கத்துவாரு, அதெல்லாம் கண்டுக்கிட்டு எப்படி அப்படி பேசுவான், சபையில இல்லாத ஒரு நபரை குறிச்சு எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல அடிச்சுக்கணும். உங்க அப்பா சபையில தான் இல்லைன்னு சொல்லும் போது செஞ்சீங்களா? சரியில்லையா? இல்லைன்னா அவன் ஒரு லாட்டரி மட்டும்தான் இல்லைன்னு, அதை நான் இழுக்கலங்க, இழுத்தவர் அவர் தான், அவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்க போற இடத்துல பதில் அடிச்சுட்டே இருக்கணுங்க. அப்பதானே சட்டப்பேரவையில வந்து ஒரு நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படி போகுது சட்டப்பேரவை? நியூட்ரலா போகுது. நியூட்ரலா போறது திமுக நல்லது கிடையாது. சட்டப்பேரவை என்பது முழுக்க முழுக்க திமுகவின் கைக்குள்ள வரணும்னா அக்ரசிவா, அதே சமயத்துல டீசென்டா அக்ரசிவா தன்னோட பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் டிஎம்கே பண்ணித்தான் ஒரு சட்டப்பேரவைக்குள்ள. சட்டப்பேரவை வெளியில நீங்க என்ன சொன்னாலும் அவனை மாதிரி உங்களால ரீல்ஸ் போட முடியாது, அவனை மாதிரி உங்களால போய் சொல்ல முடியாது அப்படின்னு பிறகு சட்டப்பேரவை ஒன்று மட்டும்தான் அவனை தழுங்கச்சை தோலித்து காட்டக்கூடிய ஒரு இடம். அங்கதான் நேருக்கு நேர் மோதிரம். அப்ப நேருக்கு நேர் மோதிர இடத்துல நீங்க டீசென்சி பாத்தீங்கன்னா நீங்க போயிட வேண்டியதான். எஞ்சி பேசுறாரு யாரு? ஆதவர்ஜன். நம்ம கொண்டு எல்லாரும் பாருங்க, நான் பாக்கெட்ல படம் வச்சிருக்காரு, இன்னும் செங்கோட்டையன் மாறி வந்தாலும் இங்க இல்ல, அவர் அங்க இல்ல, இப்படி பல கட்சி தாண்டிட்டாருன்னு யாரு? ஓபிஎஸ் யாரு சொல்றா? ஆதவர்ஜன் சொல்றாரு. என்ன பண்ணி நினைச்சுன்னு ஏயா இவ்வளவு வாய்கிலேயே பேசுறீங்க, நீ எத்தனை கட்சியா இருந்திருக்கேன்னு கேட்கணும். என் கட்சியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்த இன்னைக்கு இந்த கட்சியில இருக்க, ஏன் உங்க கட்சியில இருக்கிற எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் இல்லாத கட்சியே கிடையாது, அவர் ஒரு கட்சியில இல்லாம இருந்தா அந்த கட்சி தொடங்கலன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிருக்கணும். என்ன பதில் கொடுத்தீங்க? நீங்க ஒண்ணும் கொடுக்கல. சிரிச்சணும். கட்சியில இருக்க பாதி பேர் கட்சியில நீ பேசுறியா? அந்த பேசுற தகுதி அருகதையும் உங்க யாருக்குமே கிடையாது. உங்க கட்சி கிடையாது, ஒரு கட்சி கிடையாது, உங்க கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நெத்தியில் அடிச்சிருக்கணும். சொன்னீங்களா? இல்ல. சிரிப்பு வர வைக்கணும். உங்க தாத்தாவோட ஸ்பெஷாலிட்டி, உங்க தாத்தா கொடுக்குற பதில் வந்து ஒருத்தன் அவனே, அதாவது கிண்டல் சொல்லுவாங்க, நானே தூக்க மாட்டி நானே தொங்கிடலாம் போல, நாண்டுக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி உங்க தாத்தாவோட பதில் இருக்கும். அதான் உங்க தாத்தாவோட ஸ்பெஷாலிட்டி.
நீங்க அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லல. ஆனால் எதிர்க்கக்கூடிய இடத்தில் எதிர்க்காமல் வார்த்தை பிரயோகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் வார்த்தை பிரயோகம் இல்லாமல் நீ விட்டு கொடுறது கூட தோல்வியின் ஒரு படமாக்கப்படும். வெளியில எங்க எதிர்த்து பேசணுமோ அங்க அமைதியா இருந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க தான் மக்களை புரிய வைக்கணும். அதுக்குதான் இருக்கிறீங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னா நீங்க ஆட்சியில் இருந்திருப்பீங்க. மக்களுக்கு புரியவில்லை என்றால் புரிய வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். தாவேக்கா உங்களால் ஈஸியா தோக்கடிக்கக்கூடிய இடம் சோசியல் மீடியா கிடையாது. தாவேக்கா ஈஸியா தோக்கடிக்கக்கூடிய இடம் போய் சொல்ற விஷயங்கள் உங்களால் முடியாது. தாவேக்காவை உங்களால் எதிர்க்க முடியும், ஈஸியாக மக்களிடம் படம் போட்டு காமிக்க முடியும் என்றால் அந்த இடம் சட்டசபை தான். அதை நீங்க இழந்துடாதீங்க. அங்க அவங்க வீக்கு தான், ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது, ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல உளருவான். மக்கள் முன்னால அவங்களை கேவலப்படுத்தி தோல் உரிக்கக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல உங்க பெர்ஃபார்மன்ஸும் உங்க ஃபங்க்ஷனும் ரொம்ப எதிர்பார்த்த லெவலோட கீழே இருக்கு. நீங்க ரொம்ப இப்படி மெயின்டைன், ரொம்ப டீசன்சி பார்த்து ரொம்ப கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சபாநாயகர் கண்ண காமிச்சா உட்கார்ந்துலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்க அரசியல் செல்லாது. அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் அரசியலை மக்கள் பார்க்கிறார்கள்னு நினைச்சு மட்டும் பண்ணுங்க. சபாநாயகர் நினைக்கிறாரு, அவை குறிப்பில் இருக்காரு, மைக் எடுக்க பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு கத்துங்க. மக்களுக்கு உங்க ப்ரொடெஸ்ட் அவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. தாவேக்கா என்ற கட்சி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுல, மக்களுக்கு நீங்க சட்டசபை மூலமா காமிங்க. காமிச்சீங்கன்னா மக்கள் மாறுவாங்க. மாறலாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்க டீசென்சி காமிச்சிட்டு இதுக்கு மேல சபாநாயகர் சொல்லிட்டார் பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க கட்சியோட எதிர்காலம் வந்து அப்போ இதுக்கு 2 பேர் போட்டி போட்டுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். திமுக மேல வர்றதுக்குள்ள வாய்ப்பு கம்மியாயிரும். அப்போ அதெல்லாம் என்னோட கணக்குப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக நல்லதா ஃபங்க்ஷன் பண்றாரு. ஆனால் எதிர்பார்த்த அளவு ஃபங்க்ஷன் பண்ணல. இப்படி இந்த ஃபங்க்ஷன் போதுமான நிச்சயமாக போதாது. அவர் தாவேக்காவை முழு வீச்சோடு எதிர்க்கிறார் என்றால் எதிர்க்க முடியவில்லை, அவர் எதிர்க்க மாட்டேங்கிறார் தான் கணக்கு. இப்படி போறது திமுகவுடைய எதிர்காலத்திற்கு நல்லதில்லை. மீண்டும் சந்திப்போம்.